ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை அமல்படுத்த வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி ரயில் மறியலில் ஈடுபட உள்ளதாக என்எல்சி தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். கோரிக்கை தொடர்பாக என்எல்சி நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததை அடுத்து போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக இந்த அறிவிப்பினை தொழிலாளர்கள் வெளியிட்டுள்ளனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்தம் 29வது நாளாகவும் காலவரம்பற்ற உண்ணாவிரதம் 4வது நாளாகவும் நீடிக்கிறது. கும்பகோணம் காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்றபோது அடித்துச் செல்லப்பட்ட 4 மாணவர்களும் மீட்கப்பட்டனர். கும்பகோணத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சல்மான் யாசர், ஹனிஃபா ஆகிய மூவரும் காவேரி ஆற்றில் தண்ணீர் அதிகமாக சென்றதால் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதேபோல் கும்பகோணம் பாலக்கரை பகுதியில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவர் சஞ்சய் என்பவரும் மீட்கப்பட்டார். 4 மாணவர்களையும் கும்பகோணம் தீயணைப்புத் துறையினர் மற்றும் பொதுமக்கள் நேற்றும் இன்றும் தேடி வந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளி பேருந்து கவிழ்ந்ததில் 6 மாணவிகள் காயமடைந்தனர். காரைக்குடி அருகே உள்ள கோட்டையூரில் தனியார் பெண்கள் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளிக்கு சொந்தமான பேருந்து இன்று காலையில் புதுவயலில் இருந்து மாணவிகளை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. அப்போது அழகாபுரி என்ற இடத்தில் வளைவில் திரும்பும்போது பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் செல்வகுமார் உட்பட பேருந்தில் பயணம் செய்த 6 மாணவிகளுக்கு காயம் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பணிபுரியும் மோகன்பாபு என்ற கணித ஆசிரியரை இடமாற்றம் செய்ததை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வி கற்றுத்தரும் மோகன்பாபுவை இடமாற்றம் செய்வதை கண்டித்து வகுப்புகளை அவர்கள் புறக்கணித்தனர். பெற்றோர்களும் மாணவர்களுக்கு ஆதரவாக போராடினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியார் பள்ளியின் வேன் ஓடையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் படுகாயமடைந்தார். கோணம்பட்டியில் இருந்து 6 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு விஸ்வநத்தத்தில் உள்ள பள்ளிக்கு வேன் சென்று கொண்டிருந்தபோது பிரேக் பழுதானதால் இந்த விபத்து நேரிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சங்ககிரி இடையேயான மாநில நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றுவதற்கான ஆயத்தப் பணிகள் தொடங்கியுள்ளன. இதையடுத்து 4 வழிச்சாலைக்கான நில அளவை பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஓமலூரில் இருந்து சங்ககிரி வரை 4 வழிச்சாலை அமைக்க தேவைப்படும் நிலம் அளவீடு செய்யப்பட்டு அளவை கற்கள் நடப்படுகின்றன. 4 வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மது போதையில் தகராறு செய்த நபரை அவரது மனைவி இரும்பு குழாயால் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். சரையாம்பாளையத்தைச் சேர்ந்த சின்னசாமி என்ற லாரி ஓட்டுநர் போதையில் மனைவியிடம் தகராறு செய்ததாக தெரிகிறது. அப்போது இரும்பு குழாயால் தாக்க வந்த கணவரிடம் குழாயை பறித்த மனைவி திருப்பி தாக்கியதில் ஓட்டுநர் சின்னசாமி உயிரிழந்தார். நெல்லை மேலப்பாளையத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் புற்றுநோய்க்கு எதிரான வாசகங்கள், புகையிலை, மதுவுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை கைகளில் பிடித்துக் கொண்டு திரளான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புற்றுநோய் பரிசோதனை முகாமும் நடத்துவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை செட்டிக்குறிச்சி பிரிவு 4 வழிச்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்தார். காரியாப்பட்டி அருகே உள்ள மேல உப்பிலிகுண்டைச் சேர்ந்த கணேசன் என்பவர் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.